வெற்றி துளசி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்துட்டாங்க. ஈஸ்வரமூர்த்தி வந்து பேசுகிறாங்க அபிராமி கிட்டேயும் அவங்க அம்மா கிட்டேயும். அவங்க வீட்டில் இருக்கிறப்ப நம்ம நியாயப்படி நடந்துக்கணும். அபிராமி, கதிரு இங்கே வாடா. என்னப்பா நான் என்ன செய்யணும்? நீ வந்து சாப்பாடை ஹோட்டல்லேருந்து வாங்கிக்க. ஆனால் சாப்பாடு டப்பா இது எல்லாம் நம்ம வீட்டு பாத்திரமா இருக்கணும். மீனாட்சி இப்போ ஒரு பெரிய கேரியரை வந்து கொடுத்து விடணுன்னே, சரி அந்த கேரியர் எடுத்துகிட்டு அப்படியே ஹோட்டலில் போயிட்டு சாப்பாடெலாம் வாங்கிட்டு வந்து அப்படியே நம்ம முறைப்படி எதுவாக இருந்தாலும் செஞ்சிடலாங்கிற மாதிரி தான் ஈஸ்வரமூர்த்தி வந்து சொல்கிறாங்க. அபிராமி மட்டும் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் வந்து கொடுக்குறாங்க. வெற்றி, அப்பா சாப்பாடு வந்து கொடுத்துட்டு வர சொன்னாங்க. காலையிலேருந்து யாரும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, அதனால தான் கொடுக்க சொன்னாங்க. சாப்பிட வச்சிடுறா, யாரும் சாப்பிட மாட்டாங்க. சரிண்ணே, நான் பார்த்துக்கிறேன், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து நம்ம கதிர் மாட்டுக்கு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து சோகமாக இருக்காங்க. அப்பன்னு பார்த்து முருகன் வந்து பேசுகிறாங்க. என்ன நடந்துச்சுன்னொன்னே, நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி முடித்தோடனே, மாமாவை யார் இப்படி பண்ணியிருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன், அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு மகேஷ் வந்து அப்படி கோவப்படுற மாதிரி நடிக்கிறாப்புல. மகேஷ், நீங்கள் அடுத்தது என்ன செய்யலான்னு சொல்லி யோசிக்கிறீங்க. நான் அடுத்தது என்ன செய்யணும்னு முடிவே பண்ணிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி காயினை ஊற்றிட்டேன். என்ன சொல்கிறீங்கிற மாதிரி வெற்றிக்கிட்டே கேட்கும்போது, நான் ஆல்ரெடி புகார் வந்து கொடுத்தாச்சு. அவங்க நியாயப்படி எல்லாத்தையும் சீக்கிரம் கண்டுபிடிச்சி தரேன்ட்டு இருக்காங்க. இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. அதனால் சட்டுப்புட்டுன்னு நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடச்சிரும். அதுக்கப்புறமேட்டுக்கு நான் யாருன்னு நிரூபிக்கிறேன். மாமா மேலே சத்தியமாக வந்து சொல்கிறேன், இங்கே நடந்ததை யாராக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் நான் அவனை சும்மா விட மாட்டேன். அவனை பத்திரமா அமுச்சு வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புங்கிற மாதிரி வெற்றி செம்மையாக வந்து கத்துறாங்க. அந்த இடத்துல என்னது எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா இவன் என்ன முதலேருந்து ஆரம்பிக்கிறான். முருகன் மட்டும் சிவராமன் கூடயே வந்து போயிருந்தா எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. இப்போ முருகன் இருக்கனால நமக்கு அடுத்தடுத்தது பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஃபேஸில் எதையும் ரியாக்ஷன் காட்டிடாத, அமைதியாருங்கிற மாதிரி மகேஷ் வந்து நடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல அத்தை சாப்பிடுங்க அத்தைங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம், என்னால் ஜீர்ணிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறத நினச்சா மாமா கஷ்டப்படுவாரா இல்லையா? துளசி, அஞ்சலி எல்லாரும் சாப்பிடுங்க, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். அவர் கொஞ்சமாவது நீங்கள் சாப்பிட்றத பார்த்தா சந்தோஷமாவது அடைவாங்க. தயவு செஞ்சு அத்தை, எனக்காக இல்லைன்னா கூட உங்கள் ஹஸ்பண்டு சிவராமனுக்காக இதை நீங்கள் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே, அப்படியே வந்து சாப்பாடு வந்து வெற்றி வந்து கேட்குறாங்க. எல்லாருக்கும் தட்டில் வந்து போட்டுட்டு, அஞ்சலி சாப்பிடு அஞ்சலி, துளசி எப்படி இருந்தாலும் அம்மா சாப்பிட மாட்டாங்க, நீ ஊட்டி விடுமா அப்படின்னு சொன்னேன். அப்படியே வந்து வெற்றியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி மாப்பிள்ள, நீங்கள் மட்டும் எல்லா விஷயத்துலையும் இவ்வளோ பொறுப்பாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, அஞ்சலிக்கு நான் சாப்பாடு ஊட்டி விட்றேன்னு சொல்லிட்டு நம்ம மகேஷ் வந்து தட்டில் சாப்பாடு போட்டு அப்படியே அஞ்சலி பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே சாப்பிட்டுக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அஞ்சலி வந்து கோபமாக பேசுகிறாங்க. அஞ்சலி புரிஞ்சுக்க அஞ்சலி அப்படின்னு சொல்லி எல்லாரும் உன் மேலே கரிசனையாக இருக்கணும்னு நினப்பாங்க. அதுக்காக தான் நீ எதுக்காக இது மாதிரி சாப்பாடு வந்து கொடுக்குறேன்னு நல்லாவே தெரியும். உன் மேலே யாரும் எந்த பழியும் சொல்லிட மாட்டாங்க. மரியாதையாக ஏஞ்சி போறியா, இல்லை நீ ட்ராமா ஆடுறங்கிற விஷயத்த நான் இங்கேயே இப்பயே போட்டு உடைக்கிட்டா? என்ன அஞ்சலி சொல்கிற? நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உடனே மகேஷ் வந்து ஏறிச்சு நிற்கிறாங்க. இவ வேற இல்லாத வம்பெல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்கா. ஆல்ரெடி இருக்கிறத எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியாமல் இருக்கேன், இதில் வேற எல்லாத்தையும் சொல்லுவேங்கிற மாதிரி சொல்கிறாளே. நான் சாப்பாடு தானே ஊட்டி விட போனேன். வெற்றி மட்டும் எல்லா இடத்துலையும் நல்ல பேர் வாங்கிக்கிட்டே போகிறான். வெற்றிக்கு மட்டும் ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு. கடவுளே, இந்த பிரச்சனை இதோட முடியணும். இனிமேட்டு இந்த குடும்பத்துக்கு நான் விசுவாசியாக வந்து நடந்துக்கணும். தேவையில்லாமல் எதுலேயும் என்ன மாட்டி விட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக விடாதப்பா அப்படின்னு சொல்லி சாமியை வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு மகேஷ், அப்பப்போ மேலேயே பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே? இல்லை, இந்த குடும்பத்துக்கு கஷ்டம் கொடுத்ததெல்லாம் போதும், இனிமேட்டாவது நிம்மதியாக இருக்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னே அஞ்சலி பேசுகிறாங்க. அதுக்கு சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நம்மளை நிம்மதியாக வாழ விடணும் இல்லைங்க. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தவங்க யாருக்கும் தெரியாமல் பிரச்சனை தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளி உலகத்தில் எல்லாரும் நல்லவன் போல் கோட் சூட்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் மனசுக்குள்ளே அவ்வளோ மோசமாக வந்து நடந்துக்கிறாங்க அப்படின்னு அஞ்சலி உண்மையை போட்டு உடைச்ச உடனே மகேஷுக்கு தூக்கி வாரி போட்டுருது. லைட்டாக யதார்த்தமாக மகேஷை வந்து பார்க்குறாங்க. மகேஷுக்கு வந்து வேர்த்து போட்டுது. அப்படியே கரைச்சி வச்சு தொடச்சிக்கிறாங்க. என்னாச்சு, ஏன் இப்படியெல்லாம் வந்து இருக்கீங்க மகேஷுங்கன்னு துளசி வந்து கேட்ட உடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு மாமாவை நினச்சாலே எனக்கு பட்டமாகுது அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாங்க. நான் வெளியில் வந்து வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காத்தோட்டமாக வெளியில் வந்து போகிறாங்க. இனிமேட் நம்ம இங்கே இருந்தால் துளசியே கண்டுபிடிச்சிருவா போல இருக்கே.
என்ன சொல்கிறான்னு சொல்லி அஞ்சலி வந்து பேசுகிறது எல்லாத்தையும் ஜன்னல் வழியா எட்டி பார்க்குறாங்க. இல்லைம்மா, இது மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்க தாம்மா முக்கிய காரணமாக இருப்பாங்க. இந்த விஷயத்த முதல்ல நம்ம சீக்கிரம் வந்து கண்டுபிடிக்கணும்னு அஞ்சலி வந்து சொல்கிறாங்க. வேற எதுவும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா கேட்ட உடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. அத்தை முதல்ல சாப்பிடுங்க அத்தை. அதான் துளசி வந்து சாப்பாடு ஊட்டி விட்றாங்களே அப்படின்னு சொன்னேன். அன்பா பாசமாக வந்து நம்ம துளசி வந்து சாப்பாடு வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்பன்னு பார்த்து, வெற்றி மாப்பிள்ள உங்களை நான் மலை போல நம்பியிருக்கேன். எனக்கு ஒரே ஒரு வாக்குறுதி குடுக்குறீங்களா? அவன் யார் என்ன ஏதுன்னு எனக்கு கண்டுபிடிச்சு என் முன்னாடி நிப்பாட்டுவீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பா அத்தை. இந்த குடும்பத்துக்கு நான் பக்கபலமா இருக்கேன். இப்ப திருப்பியும் அவன் நம்ம குடும்பத்த நோக்கி தான் வருவான். அப்படின்னு சொல்லும்போது, இது எல்லாத்தையும் வந்து நம்ம மகேஷ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க மாப்ள? திருப்பியும் வருவானா? அப்படின்னு சொன்னோனே, நீங்க சாப்பிட்றத நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா அவன் திருப்பியும் வருவான். அவனே வந்து மாட்டிப்பான். அதுக்கு நான் உங்களுக்கு உத்தரவாதம் தரேன். இனிமேட்டு இந்த குடும்பம் என்னோட பாதுகாப்புல ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கு. நான் பார்த்துக்கிறேன் அத்த. எதுவா இருந்தாலும். இப்படியெல்லாம் நடக்கும்னு நம்ம எதிரே பார்க்கலல்ல அப்படின்னு வெற்றி வந்து செம்மையா வந்து மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னங்க சொல்றீங்க? இப்படியெல்லாம் அவன் திருப்பி வருவானா? வரணும் துளசி. அவன் வெளியில வரணும். அவன் வெளியில வந்து அவனா வந்து மாட்டிக்கணும். அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவன் மட்டும் என் கையில கிடைச்சானா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம வெற்றி வந்து செமையா வந்து கோவப்படுறாங்க. அல்டிமேட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். இது எல்லாம் மகேஷ் வந்து ஒளிஞ்சு நின்னு பார்க்குறாங்க. நெனச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணா இருக்கே அப்படின்னு சொல்லி, இந்த பிரச்சனை இனிமேட்டு எதுவும் யாரும் விசாரிக்க மாட்டாங்க. அப்படியே போயிடும்னு நெனச்சா, இவன் மட்டும் தான் இவங்களுக்கு இவ்வளோ நம்பிக்கை வந்து குடுத்துக்கிட்டு இருக்கான். இவன் கிட்டேருந்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இவனையும் நம்ம நல்ல விதமா வந்து பார்த்துக்கணும். இவன் அடிக்கடி எங்க போறான்? ஏது பண்றான்? என்ன விசாரிக்கிறான்? அப்படின்னு சொல்லி, இவனையும் நம்ம கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிற மாரி மகேஷ் வந்து யோசிச்சுட்டு அப்படியே இருக்கிறப்ப முருகன் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க யார், என்ன ஏதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னால முடிஞ்ச முயற்சிய வந்து பண்றேன். அவங்கள எங்க பார்த்தாலும் நீங்க தயவு செஞ்சு முருகா, அவங்கள அடிக்கிறதோ, இல்ல உதைக்கிறதோ இருக்கக்கூடாது. அப்புறம் தேவையில்லாம வந்து நம்ப ரேவதிக்கும் நான் என்ன பதில் சொல்லுவேன்? அதனால கண்டிப்பா நீங்க எனக்கு வந்து ஃபோன் அடிச்சு சொல்லிறணும். நான் அவங்கள பார்த்துக்கிறேன். அண்ணா அவர் தான் சொல்றாருல்லண்ணே, தயவு செஞ்சு அதே மாரி பண்ணுண்ணே. கொஞ்ச நாளைக்கு முருகா, நீ வெளியில எங்கேயுமே போ வேணாம். நீ வீட்லயே இருப்பா. அதுதான் நம்ம குடும்பத்துக்கு ரொம்பவே நல்லது. அப்படின்னு சொல்றப்ப, சரி நான் பார்த்துக்கிறேன் எதுவா இருந்தாலும் அப்படின்னு முருகனும் வந்து ஆறுதலா வந்து பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் இவ்வளோ ஒற்றுமையா நம்ம குடும்பத்தில இருக்கிற எல்லாரும் இருக்கணும்னு தான் நெனச்சோம். ஆனா, நம்ப பசங்கள நெனச்சா தான் எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த மாரி நேரத்தில கூட விட்டுட்டு போயிட்டாய்ங்கல்ல அப்படின்னு சொல்றப்ப, அம்மா விடும்மா, எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். சாப்பிடுமான்னு சொல்லி அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்க அப்பா ஒரு பக்கம் நெனச்சா சந்தோஷமா இருப்பார்ல. ஆமா, கண்டிப்பா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, ஏங்க நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்லி நம்ம வெற்றி வந்து துளசிக்கு பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. மாப்பிள நீங்களே துளசிக்கு வந்து ஊட்டி விடுங்க. அவ சரியா சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு, நம்ம லட்சுமி அம்மாவ வந்து தூங்குறதுக்காக வந்து போறாங்க சிவராமன நெனச்சுக்கிட்டே. துளசி நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல அன்பா பாசமா வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மகேஷ் வந்து வெளியில வந்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு அடுத்தது என்ன செய்யணும்? வெற்றி சொல்ற மாரி நம்பளா வெளியில வந்து மாட்டிக்க கூடாது. இந்த விஷயத்துல ஆற போட்டா மட்டும்தான் நம்மளால எதுவா இருந்தாலும் சாதிக்க முடியுங்கிற மாரி யோசிக்கிறாங்க. நம்ம நெனச்சத விட வெற்றி ரொம்பவே வேகமா இருக்கான். அப்படின்னா, அவன் அதுக்குள்ள பேப்பர்லலாம் எழுதி குடுத்து, அவங்க கிட்டயே குடுத்துட்டு வந்திருக்காங்க. யார்கிட்ட குடுத்துருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு, அவங்களும் என்னென்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு மகேஷ் வந்து யோசிக்கிற மாரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.